மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எதனா குழம்பு எதனா பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு உடனே பண்ணுறதுக்கு இந்த மாங்காய் சம்மந்தி நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் லைட்டாக பழுத்தா மாதிரி மாங்காய் எடுத்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி. ஃபஸ்ட்டு 3 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம். ஃபஸ்ட்டு இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டா நம்மளுக்கு சம்மந்தி ரெடி.